நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். தெள்ளன் தெளிவா பார்க்க போறோம். அப்பாடி சனி 3ஆம் வீட்டுக்கு போச்சுன்னு சந்தோஷப்பட்டோம். அப்ப வக்ரமாயி 7.5 சனி முடிஞ்ச மாதிரியே இல்லப்பா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. 2 விஷயங்கள் மகர ராசி அன்பர்களே, கண்டிப்பா இந்த சனி உங்களுக்கு ஃபேவரபிள் தான். இப்ப வக்ர நிவர்த்தி இருந்தும் உங்களுடைய 2ஆம் வீட்டுல ராகு சனி பகவானுடைய வீட்டுல இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை, இப்ப தசாபுத்தி அந்தர நிலை பிளஸ் உங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலை, இது 3 நீங்க கால்குலேட் பண்ணி தான் அந்த சூப்பரா இருக்கா இல்ல எச்சரிக்கையா இருக்கா அப்படின்றது நீங்க தெள்ளன் தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்றது நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் 3ஆம் வீட்டுல சனி பகவான்றது எதை எப்படி இருந்தாலும் சமாளிச்சு வெளியில வந்துருவீங்க. சூப்பர் தான் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இதுல மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு பொருத்தமானது. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருக்கும். பொதுவாகவே மகர ராசின்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ஆனா அந்த ரிசல்ட்ஸுக்கு உண்டான விஷயத்த நீங்க கேட்டு வாங்கிக்கணும். அந்த இடத்துல இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா நீங்க ஹார்ட் ஒர்க் டே அண்ட் நைட் ஒரு ப்ராஜெக்டுக்காக பண்ணிருப்பீங்க. நீங்க டைமுக்கு சப்மிட் பண்ணதான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு புரியாது. ஸோ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இதுக்காக நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா படிச்சீங்க, எவ்வளவு நீங்க உழைச்சிங்க அப்படின்றதெல்லாம், லேபரர்ஸோட எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படின்றதெல்லாம் மிகைப்படுத்த தேவையில்லை. பட் அவங்களுக்கு தெரியற மாதிரி நீங்க போய் பேசுங்க. டேபிள் அப்படியே ப்ராஜெக்ட் வச்சுட்டு வர்றதுக்கும் நீங்க நேர்ல போய் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்க மேல ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம், உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு உங்களுக்கு அதிகமான இப்போ பொசிஷனிங்கும் கொடுத்து அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க இப்போ உங்க மனசு ரொம்ப சஞ்சலமாவே இருக்கும். அது கண்டிப்பா நீங்க ரொம்ப டேக் இட் ஈஸியா கண்டிப்பா நீங்க மெடிடேட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நீங்க இப்போ யாரையாவது விரும்பிட்டு இருக்கீங்க இல்ல லிவிங்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ அவங்க உங்களை ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கும் பிரேக்கப் ஆறதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை எப்படி ஜெயிக்கிறது? அகெயின் கம்யூனிகேஷன்னால தான். இதனால தான்ப்பா போன் எடுக்கல, இதனால தான்ப்பா நான் ரிசீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது உங்க ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தெளிவுபடுத்திடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய மன சஞ்சலத்துல இத்தனை நாள் கூட இருந்தாங்க ஆனா இது கூட புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா நிறைய தொலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் ஆஃப் ஒன் திங் அதர் ஃபோக்கஸ்ல போய் மாட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ வேல்யூபிள்ஸ் எதெல்லாம் இருக்கா அதை நீங்க எடுத்துக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டான இடத்துல வச்சிங்களா செஞ்சீங்களா அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. அது எந்த வேல்யூபிளா இருந்தாலும் இம்பார்ட்டன்டான சமயத்துல அது காணா போக அமைப்புகள் நிறைய காமிக்குது அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா இதை போய் நீங்க யார்கிட்டயா சொன்னீங்கன்னா கூட அவங்க கிளியரா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய மைனஸ்ல கொண்டு போய் விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும், நீங்க தான் பிரசன்ட் பண்ணணும் அப்படின் போது அந்த லேப்டாப்பையே காணோம், எங்க வச்சிங்கன்னே தெரியல அப்படின்னு எப்படி இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் தான் நீங்க ரொம்ப எச்சரிக்கை இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. தந்தை வழியில உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் இப்ப கிடைக்காது. சோ அந்த சப்போர்ட்டை நம்பி நீங்க ப்ரொசீட் பண்ண கூடாது. தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இப்ப முன்னாடி இருந்து அதை சரி பண்றோம் அப்படின்றதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நடந்தா பாக்கியம்டா அப்படின்னா இப்ப நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்பவே கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். உங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கணும். உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கரெக்டா நீங்க ப்ராக்ரஸ் ஆகிற சமயத்துல இது ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நல்ல உணவு, நல்ல தூக்கம், நல்ல ஒரு விஷயங்கள் பண்றது நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஸ்டார் ஹெல்த் அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு போடாம இருந்தீங்கன்னா
இப்ப போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட நீங்க பேசும்போது கருத்து போராட்டங்கள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீங்க வந்து ஒரு 60-70 வயசானவங்க, இப்ப 40-50ல உங்க குழந்தைங்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அல்லது ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்கன்னா இப்ப 2 பேருக்குமே ஃப்ரிக்ஷன் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி நேரத்துல கடுமையான வார்த்தைகள் உங்க குழந்தைங்க கிட்ட உச்சரிச்சிடாதீங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல தான் நீங்க என்ன சொல்லுவீங்க, என்னடா அது சனி சூப்பர்னாங்க, இப்பதான்டா என் பையன் என்னோட பேசுறதே இல்ல, தனி கொடுத்தனம் போயிட்டான், தனி கொடுத்தனம் போனா பரவாயில்ல, ஆனா மூஞ்சிலையும் முழிக்க வேண்டான்ற அளவுக்கு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துக்குள்ள தள்ளக்கூடிய காலகட்டங்களும் இதுதான். தூரதேசம் அலைச்சல் இதெல்லாம் அதிகமா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த அலைச்சல்ன்றது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாலும் கூட அலைச்சல் ஓவரான அலைச்சலா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நம்புதல் அப்படின்றது கூடவே கூடாது. எது எடுத்தாலும் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் தொலைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டை சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்போ நீங்க போய் படுக்கும் போதுதான் நிறைய ஐடியாஸ், நிறைய தாட்ஸ் எல்லாமே வரும். நீங்க வந்து கண்டிப்பா மெடிடேட் பண்ணிட்டோ அல்லது உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வரக்கூடிய மெடிடேஷன் சாங்ஸ் கேட்டுட்டோ ரிலாக்ஸ்டா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே நீங்க கமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தூக்கமின்மைன்றது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து உங்களுடைய ஆரோக்கிய கோளாறுகள் அதனால பன்மடங்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அண்ட் யாரோட ஃபாரின் பையர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அப்ராட், அதாவது வேற மாநிலம், வேற மக்கள், வேற மொழி பேசக்கூடியவங்க, அந்த மாதிரி ஏதோட டீலிங்ஸ் நீங்க வச்சுக்கிட்டாலும் டாக்குமெண்டேஷனை 1க்கு 10 தடவை நீங்க செக் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்தரங்க வாழ்க்கையில சில ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து மைண்ட்ல வச்சுக்காம நீங்க வந்து அதை சால்வ் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுவுமே மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா திசாபுத்தி அந்தரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆரோக்கியத்துல அப்படின்னு சொல்லும் போது நீங்க 3ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தாலும் 2ல ராகுவும் உங்களுக்கு 8ல கேதுவும் இருக்கிறதுனாலையும் அந்த சனி பகவானுடைய வீடு தான் வந்து ராகு இருக்கிறதுனால அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படும். ஸோ வேப்பிலை கொழுந்து, நீங்க நெல்லிக்காய் சாப்பிடுறது, புதினா சாப்பிடுறது அண்ட் இஞ்சி நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து எதெல்லாம் அலர்ஜியை ஓவர் கம் பண்ண முடியுமோ அந்தந்த சீசனுக்கு உண்டான விஷயத்த நீங்க பார்த்துக்கோங்க. ஹெரிடிட்ரி சம்பந்தமா ஏதாவது மெடிசன்ஸ் நீங்க எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஹெரிடிட்ரி சம்பந்தமா வரக்கூடிய மெடிக்கல் விஷயத்துக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கணும். மறந்துட்ட மெடிசன் எடுக்க, ஓவர்லோடு, இங்க நிறைய பாசிட்டிவ் இருக்கு ஆனா இது நான் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதே மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தலை சம்பந்தமான பிரச்சனை, கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு, எலும்பு, இத்தனையும் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க காஷனா இருந்தா கண்டிப்பா ஓவர் கம் பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் 3ஆம் வீடுன்றது எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஓவர் கம் விடுவார் அப்படின்றத நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு பல முறை நான் சொல்லிட்டேன். ஸோ எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுமோ அதுல ஜாக்கிரதையா இருந்தா போறோம். அண்ட் மேலும் இப்ப கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் சூப்பரா இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்கும். அவங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் கை கொடுப்பாங்க. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்புமே நல்லா சூப்பரா வந்து உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு எப்படி ஓவர் கம் பண்ணுன்றதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ நீங்க இதுல இருந்து வெளியில சூப்பரா வரணும் அப்படின்னா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஸ்தலம் அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரனை மனதார பிரார்த்திச்சு ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா எல்லா விஷயத்தையும் வெற்றி வாகை சூடி சூப்பரா வரணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.